ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரோட நடங்க. இதை விட பெரியான வாக்கு தத்துவம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா மாதத்துக்கும் வாக்கு தத்துவம் வார்த்தை கொடுக்கணுன்றது இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்கள் தான். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோமான்றதான் கேள்வி. வாக்கு தத்துவன்றது ஒரு தீர்க்கதரிசன செய்தி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறது போல் இன்னும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற எல்லாம் வாக்கு தத்துவங்கள் தான். அதனால் வாக்கு தத்துவம் இந்த மாதம் எனக்கு வாக்கு தத்துவம் அப்படின்னு எதிர்பார்க்குறத விட God's word, it will rebuild us, it will convict us, it will lead us in a good path. நம்மளை ரொம்ப அற்புதமாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் ஒரு வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஆவியானவரையும் கூட அதிகமாக அதில் பேசிகிட்டு இருக்க வார்த்தை எபேசு சபையை பற்றி ஆண்டவங்க எழுதுகிறார். இந்த எபேசு சபை ஸ்பிரிச்சுவலி சூப்பர், டாக்டர்லாம் பக்கா, கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை ககிக்கிற, ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸை தடுக்கிற, அப்போஸ்தலர்னு யாராவது ஒருத்தர் வந்தால் அவங்கள சோதிச்சு பார்க்குற, எல்லாமே ஒன்று ஸ்பிரிச்சுவலி நீ சூப்பரான ஒரு சர்ச்சுப்பா, எல்லாமே உங்கள்கிட்ட சூப்பராக இருக்குது. ஆனாலும் 4ஆம் வசனத்தை சொல்கிறா பாருங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இட் டசன்ட் மேட்டர். நான் தான் அடிக்கடி சொல்வேன், நீ நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனாலேயோ, நீ நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறனாலையோ, கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கனாலையோ, சர்ச்சுக்கு போகிறனாலையோ நீ பரலோகம் போகிறதில்ல. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை சொதித்தறிகிறவராக இருக்கிறார், ஆராய்ந்து பார்க்குறார். we cannot escape him, we cannot keep justifying that ஆண்டவர் இதெல்லாம் கரெக்டு. நோ, நம்ம ஸ்பிரிச்சுவலி சூப்பராக இருக்கலாம், டாக்டர்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தியாலஜி நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸை தடுக்கிறோம், இதை தடுக்கிறோம், எல்லாம் சூப்பர். இந்த எபேசு சபை தான் பண்ணுச்சு. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நிமித்தம் இலைப்படையாமல் நீ பிரயாசப்படுற எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ரிட்டன் டு த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றார் ஆண்டவர். அதான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். சரி, நம்ம முன்னாடிலாம் எனக்குள்ளே நிறைய குறை இருக்குது, பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்குள்ளே பைபிள் வச்சு நான் வீடியோ சூப்பராக பேசுகிறதுனால நான் பயங்கரமான ஒரு பர்ஃபெக்டான ஆள்லாம் கிடையாது. ஈச் டே வி ஆர் பிகமிங் எ பெட்டர் பர்சன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒரு நாள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி முதல்ல நம்ம எவ்வளோ ஒரு நாள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டர் எவ்வளோ அழகாக இருப்போம், நம்ம ஆண்டர் சமத்துக்கு போவோம். ஆனால் இப்போ ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கே, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருந்திருக்கேன். அப்போ ஆண்டர்கிட்ட ஒப்புருவான், ஆண்டவரே மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ளே எனக்கு கொண்டு போங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதில் ஒரு 3 காரியத்தை ஏசப்பா சொல்கிறார் பாருங்களேன். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. ரிமெம்பர் அப்படின்றார். ரிமெம்பர், நீ எங்கேருந்து விழுந்து போகணுன்றதை ரிமெம்பர் பண்ணு. 2வது ரிப்பெண்ட் பண்ணுன்றார். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து அப்படின்றார். ரிமெம்பர், எங்கேருந்து கீழே விழுந்த, என்னெல்லாம் நீ முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த, என்னெல்லாம் ஆண்டருக்காக பண்ண, எப்படிலாம் நீ ஆண்டருக்காக ஓடின, அதெல்லாம் அது கொஞ்சம் நினச்சி பாருன்ற ஆண்டவர். 2வது ரிப்பெண்ட், அனந்திருமுன்றார். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஓடணும், ஆண்டருக்காக ஊழியம் செஞ்சோம், இப்போ கல்யாணம் ஒய்ஃப் வந்த உடனே, பிள்ளை வந்த உடனே எனக்கு பர்சனே எப்படி இருந்துச்சு, நீ கொஞ்சம் லேசியான மாதிரி இருக்கேப்பா, உனக்குள்ளே லைட்டாக ஆதி அன்பு இல்லாத மாதிரி இருக்கே. பிசாசு இன்னைக்கு ரொம்ப கிளவராக மினிஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியாகிட்டான். நம்ம எல்லாரையும் அங்கங்கே ஓடுறோம். ஆதியில் எங்கேருந்து கீழே விழுந்தேன்றதை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுற ஆண்டவர். பேசிகிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஜஸ்ட் ரிமெம்பர் அண்ட் சி, நீங்கள் ஆதியில் ஆண்டவரோட எப்படி இருந்தீங்க. எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக ஜோம் பண்ண நாட்கள் உண்டு. சர்ச்சுக்கு போவீங்க, டைம் எடுத்து ஜோம் பண்ணுவீங்க, டைம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவீங்க, ஃபாஸ்டிங் போடுவீங்க, வார்த்தையை கேட்பீங்க. சர்ச்சில் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 9 மணிக்கு ஆராதனைக்கு 8:30 மணிக்கு இப்போ உட்கார அனுபவம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஏதோ சும்மா கடமைக்கு 2 மணி நேரம் போனோம், ஏதோ அவங்க பேசுகிறாங்க, ஏதோ பாட்டு பாடணும், சும்மா ஒரு நாள் கம்யூனியன் எடுத்தோம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ரிமெம்பர் ஃப்ரம் த பிளேஸ் யூ ஹவ் ஃபாலன். சர்ச் இந்த புதிய மாதத்தில் ஆண்டரை ஆஸ்வதிக்கணும், ஆண்டரை எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் நாம் என்னங்க பண்ணுறோம் ஆண்டருக்காக? ஆண்டர் சொல்கிறேன், முதல்ல நீ ரிமெம்பர் பண்ணுப்பா. நீ ரிமெம்பர் ஃப்ரம் த பிளேஸ் யூ ஹவ் ஃபாலன். யோசிச்சுப்பார், நீ முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். 2வது ரிப்பெண்ட் பண்ணுன்றார். ரிப்பெண்ட்னா சாரின்றது மட்டும் இல்லை, சேஞ்ச் ஆஃப் மைண்ட்.
மூணாவது 2 காரியம் சொல்கிறார். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வையாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். முதல் R ரிமெம்பர், 2வது R ரிப்பெண்ட், 3வது நான் சொல்கிறத கேட்டேன்னா நான் உன்னை ரெஸ்டோர் பண்ணுறேன்றார். நான் சொல்கிறத கேட்காம வந்து நீ உன் போக்கில் போதான் நீ இருப்ப, நீ ஆண்டர் சத்தே கேட்க மாட்டேன்னா ஐ ரிமூவ் யூன்றார். ரிமூவ் த லேம்ப் ஸ்டாண்ட். அப்படின்னா லேம்ப் ஸ்டாண்ட் என்ற வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குது. அதில் ஒரு மீனிங் காட்ஸ் ப்ரெசன்ஸ். நமக்குள்ளேருந்து இந்த பிரசனத்தை எடுத்துடுவார். 4 காரியம், ரிமெம்பர், ரிப்பெண்ட். அவர் சொல்கிறத கேட்டோம்னா ரெஸ்ட்ரேஷன் நடக்கும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுவாராம். எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த புதிய மாதத்தில் சர்ச் இஸ் வெரி சீரியஸ் டைம் தட் இஃப் யூ லிவிங் இன். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இது எல்லாத்துக்கும் நான் கூட என் பலனோட வரும்பா. எவ்ரிதிங் இஸ் பீங் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் லைஃப். It doesn't matter who you are. It doesn't matter how rich you are. It doesn't matter what church you are going. It doesn't matter how offering you are giving to the Lord. Only one thing matters. Repentance. If you have Jesus Christ in your heart, you will be accepted. அதனால தான் சொல்கிறார், நீ முன்னாடி உன் வாழ்க்கைக்கும் இப்படி சொல்லலாமா? கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம் வச்சுக்கலாமா? அதுவே பெரிய டிஃப்ரென்ஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில், கேட்குற உங்கள் வாழ்க்கையில். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் கிறிஸ்துவுக்குள்ளே, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அதை ரிமெம்பர் பண்ணாலே. இந்த இளையகுமாரன் பாவம் செஞ்சுட்டு அவன் அங்கேயே உட்காந்துடல, அவன் சே யோசிச்சு பார்க்கலாம். ரிமெம்பர் பண்ணுறேன் என் அப்பா வீட்டில் எப்படிலாம் இருந்தோம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதுதாங்க அவனை கொண்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிமெம்பர், 2வது ரிப்பெண்ட். ஐயா ஆண்டவர் சாரி ஆண்டவர், 3 மாதம் நல்லா இருக்கிறேன், திருப்பி அதே பாவம் செய்கிறேன், திருப்பி சாரி, திருப்பி 3 மாதம் நல்லா இருக்கிறேன், சாரி. நோ, இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் எ சாரி இட் செல்ஃப், இஸ் எக்ஸ்பெக்டிங் எ ரிப்பெண்டட் ஹார்ட், ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். 3வது அவர் சொல்கிறத கேட்டிங்கன்னா அவர் ரெஸ்டோர் பண்ணுவார். இல்லையா வில் ரிமூவ். அந்த கமாண்டாக சொல்கிறார், நான் தூக்கிடுவேன்றார். அவங்கள பயம்புறத்தை நான் சொல்லலை, தூக்கிடுவேன்னா உங்களை தூக்கிடுவேன், ஆளை தூக்கிடுவேன்றதில்லை. விளக்கு தண்டை நான் அணைச்சிருவேன்றார். உனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவ பிரச்சனை விளக்க நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் என்ன பிரதர், இந்த மாதிரி எல்லா மாதமும் இன்னும் நல்ல செய்தியாக இருக்கும், கர்த்தர் கண்ணீரை கேட்பார், தேவையை சந்திப்பார். இந்த மாதம் இதுவும் நல்ல வார்த்தை தாங்க. ஆண்டவங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் ரிமெம்பர் பண்ணுன்றாரு, ரெப்பெண்ட் பண்ணுன்றாரு, ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறாரு. அதை கேட்டால் விளக்கு தண்டனை அணைக்காமல் இருப்பேன், ரிமூவ் பண்ணாமல் இருப்பேன்றார். யோசிங்க. ஹாவ் அ பிளஸட் டே மந்த். மார்ச் மாதம் ஆண்டரோட நடங்க. எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகள் நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆண்டவங்களை தொடர்ந்து அற்புதமாக இந்த எக்ஸாம் டைம்ஸில் நடத்த போதுமானவர். அவரை பிடிங்க. எக்ஸாம் சொல்லிட்டு அவர் ஜோம் பண்ணுறதையும் பைபிள் வாசிக்கிறதையும் ஆண்டர் தேடுறதையும் விட்டுறாதீங்க. 2மே பேலன்ஸ்டாக இருக்கட்டும். பயத்தெல்லாம் நீக்கி உங்கள் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக ஸ்கோர் பண்ண கற்று கிருபை தருவார். Have a blessed March. May the Lord bless you. God bless.